கோடாங்கி வேடத்தில் தெருமுனை பிரச்சாரம். நல்ல காலம் பிறக்குது என திமுக சாதனைகளையும் பாஜக மக்கள் விரோத திட்டங்களை குறித்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம். உழைக்கக்கூடிய உழைப்பாளிதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி 5வது வார்டு தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு பகுதியில் சேலம் கோவிந்தன் கோடாங்கி வேடத்தில் வீடு வீடாக சென்று ஜக்கம்மா நல்ல காலம் பிறக்கப் போகுது என திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும், ஆனால் மத்திய அரசு மோடிக்கு வாக்களித்தால் கேஸ் விலையேற்றம், ஒவ்வொரு வங்கியிலும் ரூபாய் 15 லட்சம் பணம், நீட் தேர்வு, எய்ம்ஸ் மருத்துவமனை, 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை என ஜக்கம்மா சொல்றா என வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். சேலம் கோவிந்தன் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோடி இந்த நாட்டை விட்டு ஓடும் போது நாட்டுக்கு நலகாலம் இருக்கும் போது ஜக்கம்மா சொல்றா. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா நம்ம வீட்டுக்கு மாசம் 1000 ரூபாய், வருஷம் 12,000 ரூபாய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுக்கிறார். ஜக்கமா சொல்றா. நிகழ்ச்சியில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் வீடு வீடாக திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை கூறி திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த ஆட்சியினோட சாதனைகள், அதே போல ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியினோட வேதனைகள் சொல்றாங்க. அதாவது நம்ம ஆட்சி நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம அமைச்சர் இங்க வந்தாங்க, முதலமைச்சர் சொன்ன மாதிரியே மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அமைச்சர் முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு. அவசியம் உங்களுக்கு பட்டா வழங்கப்படும். சரிங்களா?